அதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். பல மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் பேர் நம்ம பேர் நட்புண்டு. நம்ம வந்து அதில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது பொது விஷயங்கள் எல்லாத்தையும் போடுறோம். ஆனாலும் சட்ட லிமிட்டோடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது. இதோடு சேர்த்து நம்ம சமுதாய சிந்தனைகளும் அதோடு சேர்த்து ஏழை எளியருக்கு உறவுகளும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அதன் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சது கேட்டால் நம்ம தெருவில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் நம்ம ஜமாத்தில் அந்த ஜமாத்தை உட்பட்டது அதில் வந்து சில ஏழைகள் வந்து வாழ்கிற ஜமாத்திலே கேட்குவாங்க. இதில் வந்து வெளியே சொல்ல முடியாமல் தன்னுடைய தேவைகளை வெளியே சொல்ல முடியாமல் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த குடும்பங்களில் இந்த 10 குடும்பத்தை நம்ம வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை தேடி வரல. நம்ம என்ன செய்கிறோம், இந்த குழுவில் போடுறதுக்கு முன்னால் நம்ம அவங்கள தேடி போகிறோம். அந்த 10 பேரை நம்ம செலக்ஷன் பண்ணிக்கிற மைண்டில் இருக்குது. நமக்கு தெரியுங்களா, காய்ச்சி எப்படிங்களா, பெரியமா எப்படிங்களா, அந்த காரை எப்படிங்களா நமக்கு தெரியும். நம்ம ஜமாத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம் கேட்டால் முதல்ல ஒரு குடும்பத்தை அந்த பீரியாரிட்டி பார்க்கணும். இதில் யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து முதல்ல அந்த குடும்பத்தில் போய் கேட்குறோம். அவங்க நம்மளை யாரும் தேடி தான் வரல. அவங்களுக்கு நம்ம அந்த குடும்பம் நடத்துறதும் தெரியாது. நம்மளோட எண்ணம் என்னென்னால் மௌன ஏழைகளை நம்ம வந்து கண்டறிஞ்சு ஜக்காத்தும் சதக்காவோட அடிப்படையில் வாங்கக்கூடிய தேவைகள் இருக்குதான் நம்ம முதல்ல கண்டறியும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போகிறோம். நாங்கள் போன ஒன்று தான் தெரியுது நாங்கள் வந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுக்கிறோம். அது போக நாங்கள் வந்து ஒரு ஜக்காத்து உங்களுக்கு சிரமத்தில் இருக்கிறான்னு நம்மளை விசாரிக்கிறோம். அவங்க வந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இல்லை எங்களுக்கு சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் போடவா அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, தாராளம் போடுங்க பாப்பா அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எங்கள் அடிக்கடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு 10 நாள் 3 நாள் இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு கணக்கில் தான் பண்ணுவோம். அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய என்ன தொகையோ அது 5000 இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், 5 கோடியாக இருக்கட்டும், அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்குறோம். ஏன்னு கேட்டால் ஒரு மறைமுக ஏழைன்னு ஒரு ஆளை நம்ம போய் அவ்வளோ அணுகி நம்ம அவங்களோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் வசூலே ஆரம்பிக்கிறோம். அப்போ எல்லாம் என்ன நாடுனா அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுக்குறது ரப்போல் அனுமதிக்கு தெரியும். இப்போ நமக்கு தொகை பெருசு கிடையாது. அது 5000 ரூபா அவன் நாடி இருந்தால் 5000 ரூபா கொண்டு கொடுக்க போகிறோம். 1 லட்ச ரூபா நாடி இருந்தால் 1 லட்சம் அப்படியே அந்த குடும்பத்துக்கு. 1 கோடியாக இருந்தாலும் 1 கோடியாக அப்படி கொடுக்குற எண்ணத்தில் தான் என்ன செஞ்சோம், ஒரு குடும்பத்தில் முதல்ல போனோம். அந்த குடும்பமே சொல்லிட்டாங்க, நாங்கள் சிரமத்தில் வைக்கிறோம், நாங்கள் அனுமதி தரோம், நீங்கள் இப்போ வசூலிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் 8 நாள் நம்மளுடைய நம்ம தெரு நட்பு இந்த குடும்பத்தில் போட்டால் மாஷா அல்லா 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் வரை வசூல் பண்ணோம். இப்போ நமக்கு கிடைச்சிக்கிற தொகை வந்து 2,64,100 ரூபா கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த குடும்பம் யாருன்னு எங்கள் 2 பேரை தவிர தெரியாது. நாங்கள் வசூலித்த பணம் இருக்குல்ல, அது பொது பணம். குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, பொதுமக்கள்கிட்டையும் வாங்கியிருக்கிறோம். தாசர்கீழ் காலேஜ் மாணவிகள் முதல் தந்திக்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறோம். இதை என்ன செய்வோம், நாளைக்கோ நாளை கழிச்சோ நாங்கள் மறைமுகமாக போய் அந்த குடும்பத்தில் கொடுத்துட்டு வந்துடும். இப்போ இந்த இருக்குது நான் வாங்கினேன் 2 லட்சம் ஒரே குடும்பத்துக்கு அப்படிதான் நீ பண்ணி தான் பண்ணுறோம். ஏழைகள் சொன்னாங்க, நீங்கள் வாங்குறதையோ எடுக்கிறதையோ கொடுக்குறதையோ வாட்ஸ்அப்பில் போட மாட்டோம். அது நாங்கள் பண்ண மாட்டோம். இது நாங்கள் எல்பிஎல் ப்ரோமோ தான் சொல்ல முடியாத அளவுக்கு வெளியே சொல்லக்கூடாதுன்னு அது நாட்டுக்கத்தில் அது போட மாட்டேன். இப்போ நாங்கள் உங்களை இவ்வளவு சபையோர்களை அழைச்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் எங்களுடைய சேவையை தெரிய இல்லை. இப்போ நாங்கள் ஜமாத்தாரோட முக்கிய நாம எல்லாரையும் அமல் சொல்லக்கூட அவங்களுக்கு காட்டப்படும், அது சொல்லக்கூடாது. குடும்பத்துக்கு தேவையா இருக்கு, உங்களால் என்னதை பண்ணுவோம். அதை சஜஷன் ஒரு கேட்டு நாங்கள் வசூலித்த பணத்தை உங்கள்கிட்ட காட்டிட்டு நாங்கள் அந்த மறைமுக குடும்பத்தில் கொடுத்துருவோம். இது போக எங்கள் நம்மளுடைய நட்புல வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நாங்கள் கலெக்ஷன் பண்ண நினச்சிட்டு இருக்கிறோம். ஒன்று இந்த டிசம்பர், இன்னொன்று ரமலான் மாதத்தில். உங்களுடைய ஆதரவுலாம் தாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் 2 தான் பண்ணுவோம். அடிக்கடி பணம் பண்ணா அப்படி எங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. 2 தான் பண்ண போகிறோம். எங்கள் 2 ஏன் பண்ண நோக்கம்னு கேட்டால்
மறைமுகமா இருக்கக்கூடிய அந்த ஏழைகளை நம்ம சொந்த ஏழைனா என்ன, அல்லாஹ் வந்து பணத்தை நாளைக்கு நம்மளே சப்போர்ட் இல்லாதவங்க, ஆனா அவங்க ஏறக்குறைய அதுதான் அவங்கள லட்சாதிபதி ஆக்கணும், அல்லாஹ் நினைச்ச கோடீஸ்வரன் ஆக்கணும். நம்மளோட எண்ணமும் ஒரு வருஷத்துக்கு நம்ம தெருவில் நம்ம ஜமாத்துக்கு உட்பட்ட 2 குடும்பத்தை லட்சாதிபதி கோடீஸ்வரி ஆக்கணும் நம்மளோட எண்ணம். அதே மாதிரி இந்த பணத்தை அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லி கொடுத்தா மார்க்கெட்டுக்கு புறம்பாக எந்த விஷயம் செஞ்சாலும்